கும்பராசியில வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடமான தன வாக்கு ஸ்தானத்துல வந்து நம்ம சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இவர் என்ன மாதிரியான பலனை கொடுக்குறாருன்னு பார்த்தோம்னா, முதல் எடுத்தோடனேவும் உங்களுக்கு பண வரவு எப்பயும் போல தங்கு தடை இல்லாம வரும். நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் பரவாயில்ல, நான் இதை விட அதிகமா பணம் சம்பாதிக்கணும், நான் டாப் கோடீஸ்வரன் ஆகணும், பணக்காரன் ஆகணும். ஏன்னா இது நம்ம வந்து கஸ்டமரே ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டது, நான் வந்து எடுத்தோடனேவும் வந்து நான் வந்து கோடீஸ்வரன் ஆகணும், நான் எப்ப கோடீஸ்வரன் ஆவேன், நான் எப்ப எல்லா லட்சங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடாதான், பில்லியனுக்கு அதிபதியா நான் எப்ப இருப்பேன் அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி கேட்கறவங்களுக்கு மத்தியில நான் சொல்றது, இந்த சனி பெயர்ச்சியில எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நான் சொல்றது, உங்கள் கர்மத்தின் அடிப்படையில தான் அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது நீங்க எடுத்தோடனேவும் எனக்கு இந்த இவ்வளவு பெரிய இடம்லாம் வேணும்னு சொல்லி கண்டிப்பா அவர்கிட்ட கேட்கவே முடியாது. அந்த இடத்துல உங்களுடைய கடின உழைப்பை நீங்க போட்டிருக்கீங்க, அதுக்குண்டான வழியில பாதி தூரம் என்ன, ஒரு காவாசி தூரம் நீங்க வந்துட்டீங்கனாலே அவரே கூட்டிட்டு போயிருவாரு. இந்த சனி பயிற்சியில இருந்தா உனக்கு தேவையான அனைத்துமே நான் கொடுத்துடுறேன், லாபத்தை ரெட்டிப்ப நான் 3 மடங்கா கூட நான் மாத்தி கொடுக்கேன்னு கொடுத்துருவாரு. ஆனா அதனோட உழைப்பை நம்ம போடணும். நம்ம இடத்துல உட்காந்துக்கிட்டேவும் சும்மா உட்காந்துக்கிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் தென்னாவட்டா, ஒரு எந்த வித பயம் இல்ல, அது பயம் இல்லாம இருக்கிறது ஒரு விஷயம் வேற. எந்த உழைப்பும் போடாம நான் இப்படித்தான், நான் வந்து என்னோட உழைப்பை போட்டு நான் என்னுடைய வருமானத்தை பெருக்க மாட்டேன், எனக்கு வந்து நான் பணக்காரன் ஆகணும், ஆவேனா ஆக மாட்டேனா, அந்த கேட்கிற கேள்வியிலேயே நம்மளுக்கு தெரியும் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம முன்னேற நினைக்கிறாங்களா, இல்ல நான் எப்படித்தான் இப்படி ஆகுறேன்னு நினைக்கிறாங்களான்னு கேட்கிற கேள்வியிலேயே நம்மளுக்கு தெரியும். இந்த சனி பகவான்ட்டு அந்த வார்த்தைகள்லாம் கிடையவே கிடையாது. நீ கஷ்டப்பட்டு உழைக்கியா, கடின உழைப்போட போறியா, நீ நேர்மையான வழியில வந்தியா, இதைத்தான் அவர் பாப்பாரு சனி பகவான். நீங்க நேர்மையான வழியில நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா டாப்ல உட்கார வச்சிருவாரு. தொழில அப்படித்தான், உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி வேலையில நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு கடின வேலையா தான் இருக்கும், கடின உழைப்பு. அப்பா இந்த வேலையில பாத்துட்டு போய் எப்ப சாப்பிட்றேன் எப்ப தூங்குறேன்னு எனக்கு தெரியல, யார்ட்டையும் என்னால பேச கூட முடியலங்கிற ஒரு வேலையோட அழுத்தம் தான் உங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்துல இருக்கும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பெரிதான மாற்றத்தை கொடுக்க போறது கிடையாது. ஆனா என்ன கொண்டு வராரு அப்படின்னா, இவர் என்னத்தை கொண்டு வராருன்னா, நீங்க கொஞ்சம் பரவாயில்ல, உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வேலையை நான் தாரேன், ஆனா அந்த வேலையை விட்டுட்டீங்கன்னா அடுத்து புது வேலை எதுவுமே தரமாட்டேன், இருக்கிற வேலையை நீங்க பார்த்துட்டு அந்த வருமானத்தை பார்த்துட்டு போங்கிறத கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஒவ்வொரு விஷயத்தையுமே வேலை தொழில பார்த்து கவனமா இருக்கக்கூடிய நேரம். ஆனா வருமானம் குறையாது, வருமானம் எப்பயும் போல வந்துகிட்டு இருக்கும். ஆனா செலவுகள் அதிகமாக வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அது யார் மூலமான, உங்க மூலமா மட்டும்தான். ஆடம்பர செலவு, எனக்கு இந்த செலவு நான் பண்ணணும், இத்தனை நாள நான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டேன், மறுபடியும் எனக்கு ஆடம்பர செலவு தான் வரணும், எனக்கு அது வாங்கணும் இது வாங்கணும். ஆனா அதை வாங்கி யூஸ் பண்ணவே மாட்டீங்க, சும்மா ஒரு இடத்துல குப்பை மாதிரி கிடக்கும். அதை யூஸ் பண்ணாவது அந்த காசு கொடுத்து வாங்கினதுக்கு ஒரு 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 ஏதாவது யூஸ் பண்ணாவது இருக்கும், மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதை நீங்க அப்படி கூட வாங்க மாட்டீங்க. அதனால மட்டும்தான் உங்களுக்கான நீங்களே அதை யோசிப்பீங்க, நம்ம எதுக்கு வாங்கணும், நம்மளே எதுக்கு தேவையில்லாம வாங்கணும்னு வாங்கினதுக்கு அப்புறம் யோசிப்பீங்க. அந்த வித பழக்கத்தை மட்டும் இந்த டைம் நீங்க மாத்திக்கோங்க. கடனை, இது இன்னொன்னு முக்கியமான விஷயம், இந்த டயத்துல கடன் வாங்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே வாங்கின கடனை எப்படி கட்டணும்னு யோசிச்சிருப்பீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றத்துல உங்களுக்கு கொடுப்பாரு, படிப்படியா கொடுப்பாரு, ரொம்ப இடத்துனே போய் கொடுக்க மாட்டாரு. நார்மலா எப்பயும் வர இதெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தாலும் பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீ பெரியவனா நான் பெரியவனா ஒரு பேச்சுவார்த்தை மட்டும் தயவு செய்து வந்துடக்கூடாது. அது குடும்ப நிம்மதியை வந்து குலைக்கிறதுக்கு உண்டான வழி அதை ஏற்படுத்தி கொடுக்குது. குழந்தைகளுக்கு மத்தியில உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டாகும். குழந்தைகள் நீங்க என்னதான் உங்களுக்குள்ள என்னதான் சண்டை போட்ட ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை இருந்தாலுமே குழந்தைகளுக்கு இருக்கும்போது அவங்கள ஒரு தனியா ஒரு என்ன சொல்லணும்னா அவங்க மேல ஒரு ப்ரெஷரோ எந்தவித அழுத்தமோ திணிக்க கூடாதுங்கிறதெல்லாம் நீங்க தெளிவா இருப்பீங்க. பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களுக்காக தானே இவ்வளவு தூரம் பண்றோம், பிள்ளைங்களை எதுக்கு நம்ம கஷ்டப்படுத்திட்டு நம்மளே எதனாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு ஒரு இதுலதான் இருப்பீங்க. அவங்களுடைய வேலை படிப்பு மட்டும்தான், ரொம்ப படிப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டீங்க. எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. ஆனா நிறைய விஷயங்கள் கவனமா தான் இருக்கும், ரொம்ப பெரிய பாதிப்புலாம் உங்களுக்கு கிடையாது. முக்கியமா நீங்க கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணுங்கிற ஒரு விஷயம் பேச்சுல மட்டும்தான். நீங்க பேசுற பேச்சுல மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல குழப்பத்திலயோ ஏதோ யோசனை இல்லாம பேசுற விஷயத்திலயோ அந்த வார்த்தைகள் ஏதாவது விட்டு ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி போகும். அந்த குழப்பம் இல்லாம தெளிவா யோசிச்சு பேசுறீங்கன்னா அந்த இடத்துல உள்ள வேற்றுமை கூட ஒற்றுமையா மாறுவீங்க. யார் என்ன ஏதுனே பேசாம பிரிஞ்சு போயிருக்கிற ஒரே குடும்பத்துலதான் இருப்பீங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்துருப்பீங்க அந்த பேச்சுனால.
மறுபடியும் நீங்க என்ன பண்ணா அவங்களுக்கு புரிய வச்சு உங்க சுச்சுவேஷனை புரிஞ்சு பேசின விதத்தை நான் இந்த மாதிரிதான் பேசினேன், தப்பான பேசலன்னு சொல்லி புரிய வைக்கிறது மூலமா என்ன ஆகும்னா மறுபடியும் ஒற்றுமையாக ஆரம்பிச்சு குடும்பம். ஓகேங்களா? நீங்க ஏற்கனவே உங்களுடைய கேரக்டர்லாம் அவங்களுக்கு தெரியும், உங்களை புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் இந்த சடனா அவங்க ஒரு இதுல இருக்கும்போது நீங்களும் புரிய வச்சீங்கன்னா அந்த ஒற்றுமை எப்பவுமே உடையாது. திருமண தடை உள்ளவங்களுக்கு எல்லாம் தாமத திருமணம் நடக்கும். அதுவும் நீங்க தாமதமா இருந்ததுக்கான பலனா உங்களுக்கு அருமையான வாழ்க்கை துணை அமைவாங்க. ஏற்கனவே நீங்க வேலை பார்த்துக்கிருக்கீங்க, அதன் மூலமா வெளிநாடு யோகம் கிடைக்கும். திருமணம் முடிஞ்சு வெளிநாடு போறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. திருமணம் முடிஞ்சிருச்சு, உயர்கல்வி வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். திருமணம் முடிஞ்சு கணவனோ மனைவியோ வெளியூர்ல வேலை பாக்குறாங்க, அங்க போய் குடும்பத்தோட போய் வசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. சோ நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சொல்லி பார்த்தோம்னா கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. பரிபூரணமான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உடல்ல நீங்க தேவையில்லாத மன அழுத்தம், மன சஞ்சலம் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பா இருக்கும். கொஞ்சம் அதை மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கோங்க. பெரிய அளவுல உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எப்போதும் இருக்கும்.